தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். பல நாள் என்பது எண்ணற்ற அனித்திய தேக புறப்பிறப்புகள். ஒரு நாள் என்பது அருட்ஜோதி ஆன்ம நித்திய அகப்பிறப்பு. பல கோடிக்கணக்கான ஜடமூட தேக பிறவிகளில் காண முடியாத கல்வனை இன்னே ஒரு நாளாம் திருநாளில் இப்பக்குவ மனிதனில் அருஞான பிறப்பாகிய அகத்தில் பொருந்தி காணலாம். ஒரு நாள் என்பது ஒரு கணம், ஒரு க்ஷணம், ஒரு பொழுது, போகாத காலம், முனை நாள் என்றெல்லாம் மெய்ஞானிகள் மெய்யகத்தை நித்திய நிகழ்காலத்தில் நிலையாக பிரகாசித்து கொண்டே இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆன்மஸ்வரூபத்தை கண்டு போற்றி திடமாக பற்றி திரிதேக சித்தி முத்தி பெறுகின்றனர். முன்னிலைபடு அனித்திய பொருளாகிய ஜடமான புலால் உடம்பையே நான் என்று நினைத்து தப்பி தப்பி பிழைத்து வரும் மனிதனுக்கு கால தத்துவம் தேவைப்படுகிறது. இது உண்மை போல் தோன்றினும் மனதின் கற்பனைக்கும் நம்பிக்கைக்கும் சங்கற்பத்திற்கும் உட்பட்டதே அன்றி காலம் கடந்த காலாதீத கடவுளின் அருள்நிலையை கட்டுப்படுத்த முடியாது. மனிதனுக்கு பல நாள் என்னும் காலமானது முன்னும் பின்னும் முடிவற்றதாய் வெளி உலகில் இருப்பதாக மனோ உணர்வுக்கு தோன்றுகின்றது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மற்றும் தன்மை முன்னிலை படற்கை கொண்டதாய் கண் காது முதலான தேகேந்திரியங்களாலும் மனமுதலான அகக்கரணங்களாலும் அனைத்தையும் பார்க்கப்படும் முன்னிலையாக, எதிராக, அந்நியமாக, வேறாக, பலவாக காணும் காட்சி பொய்யானது என்கின்றார் வள்ளல் பெருமான். ஒன்றாக காண்பதுவே காட்சி என்றும் ஒன்றெனக் காணும் உணர்ச்சி என்றுருமோ என்றும் வள்ளல் பெருமான் பாடுகின்றார். பொய்யான மாயா புலைதேக உணர்வில் இருந்தபடி பிறரையும் தேகியாகவே ஒரு ஆள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு புலக்கண்களை கொண்டு உலகை நோக்கும்போது பலவாகிய நாம ரூப பேத குண செயல் அனுபவ பயன் முதலான வேறுபாட்டு தோற்றத்தால் ஒன்றான இயற்கை உண்மையாகிய மெய்ப்பொருள் தன்னை மறைத்து கொண்டு புறசூரியனால் உருவான இந்த பல உருமொழி உலகில் பல நாளவன், அதாவது இங்கே கண்ணுக்கு காட்சியாகும் அனைத்து வடிவங்களும் சூரியனால் உருவானதாகையால் பலவாக பல நாளவனாக காணும்போது சத்தாகிய இறையுண்மை மறைபட்ட திருடனாக புறம் தோன்றா ஒன்றான அக உண்மை பெருமையுடைய பெருமானாக மறைபொருளாக மறைந்தே இருக்கின்றார் இறைவன். ஆனால் அந்த ஏகநாயகன் ஒரு நாளவனான ஞான சூரியனாக அக உலகிலே